ஓட்டுக்கு காசு கொடுக்காம தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்ப தயாரா? இவனை ஜனநாயக ரீதியா இவனை அரசு கையாளனா இவன் வேற எந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவான் அப்படின்றதெல்லாம் இந்த நாட்டுல இது ஒரு மிரட்டலா? மிரட்டல் இல்லைங்க. அரசுக்கு நீங்க இது என்னுடைய ஓபன் மிரட்டல் மாதிரி. இல்ல, இது என்னுடைய கடந்த கால வரலாறு. நான் பல கூட்டத்திலே ஓப்பனா பேசிருங்க. என் மக்களுக்கான பிரச்சனை செய்யலன்னா வேல்முருகன் அரசியல் போராட்டத்தில் பயணிக்க வேண்டுமா, ஆயுத போராட்டத்துக்கு திரும்ப வேண்டுமா, அரசு முடிவு செய்து கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரிகளே ஒன்றிய அரசு மத்திய அரசை முடிவு செய்து கொள்ளுங்கன்னு பப்ளிக்ல லட்சக்கணக்கான மக்களை வச்சுக்கிட்டு பேசியிருக்கேன். திமுக உடைய நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. திமுக பெரிய கட்சி, என்னை விட லட்ச தொண்டர்கள் வச்சிருக்கிற கட்சி, தமிழ்நாட்டை இந்த முறை ஆண்ட கட்சி. ஒரு அடியேன் ஏழை விவசாய குடியில் பிறந்த ஒரு வேல்முருகனுடைய கோரிக்கையை ஏற்பதும் எதிர்ப்பதும் அல்லது கைவிடுவதும், இப்போ இது கூட சில திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரமுகர்கள் மிக மோசமான பதிவுகளை எல்லாம் தங்களுடைய முகநூல் பக்கங்களில் ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேல்முருகலாம் ஒரு கட்சி, வேல்முருகலாம் எங்கள் கட்சியை மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டாரா அப்படின்லாம் சில ஒன்றிய செயலாளர்கள்லாம் இன்னைக்கு பதிவிடுறது, மாவட்ட நிர்வாகி பதிவிடுறதா பார்க்குறேன். அது களத்தில் தான் தெரியும்.